ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே. ஆம் செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேள். உனக்கானது நிச்சயமாக நடக்கும். நல்லது நடக்கும். அது நல்லதாகத்தான் நடக்கும். நான் சொல்வதை கேள் என் செல்லமே. ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் அது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று சற்று பொறுமையாக உட்கார்ந்து யோசித்துப்பார். யோசனை செய். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போதுதான் காரண காரியம் உனக்கு புரியும். என் செல்ல பிள்ளையே, உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். புரிகிறதா? நீ சொன்னதை தான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேள் என் செல்ல பிள்ளையே. நான் சொல்வதை, இந்த சாயப்பா சொல்வதை கேள். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாய். என் மனம் உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு நான் தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சேர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை. சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை. போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். புரிகிறதா? ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோகச் செய்பவர்களை நினைத்து வேதனை. வேதனை, இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல். கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கிற வலை. முதலில் அந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போதுதான் எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் எல்லாம் சரியாகும். சீக்கிரமாக உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும் என் செல்லமே. பிறகு நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று பிறர் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து. என்னிடம் வந்ததால் தான் நீ சோதனைக்குட்படுத்தப்படுவதில்லை. உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்படுத்துகிறது. புரிகிறதா? முதலில் அந்த சூழலில் என்ன மாதிரியான சத்குரு உனக்கு அமைவதென்பது நீ செய்த பாவத்திற்கிடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால் தான் இந்த சாயப்பா உனக்கு கிடைத்திருக்கிறேன். அதனால் பயப்படாமல் என் துணையுடன் உன் கர்ம வினைகளை கழி. அடுத்து நான் சொல்ல விரும்புவது, சாயியின் பக்தன் என்பது சாதாரண காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலைபோகிற விஷயமானாலும் என் சாய் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கோழையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான். எதற்குமே தற்கொலை தீர்வாகாது என் செல்ல பிள்ளையே. இனிமேல் என் செல்ல பிள்ளைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் இருந்து வா. நீ சோதனைகளை சந்திக்கிறாயா, இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று. ஆனால் அதற்கு முக்கியம் என்ன தெரியுமா? பொறுமை. இந்த சாயப்பா மேல் திடமான நம்பிக்கை. இவை இரண்டும் கட்டாயம் தேவை.
அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான எல்லாவற்றையும் சாதனைகளாக மாற்றித் தருவேன் இந்த சாயப்பா. அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளையை நான் எப்போது என் கரம் கொண்டு இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு வழங்குவேன். அது இந்த சாயப்பாவின் கடமை. இவைகளை பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக பொறுமையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவசரப்படக்கூடாது. நீ என்னை காண்பது எளிதல்ல. பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? ஏன் இந்த பதட்டம்? பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன். உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். உனது நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய். கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைபடும். தன்னிச்சையாக செய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக. உன்னுடைய பாதையில் திடமாக இரு. நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே. முதலில் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை என் செல்லமே. நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக உன் சாயப்பா எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வேன். நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி. அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்து கொண்டே இருப்பேன். அதனை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய், செம்மை அடைவாய். ஆம் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.